வணக்கம். இது உங்கள் சேனல் குயிக் லேர்னிங் ஹிந்தி. வாங்க தமிழ் வழியாக ஈஸியாக ஹிந்தியை கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டெய்லி ரொட்டீனாக யூஸ் பண்ணுறது இது என்னுடையது, இது உன்னோடது அப்படின்னு யூஸ் பண்ணுறோமா, அதை தான் இன்றைக்கி ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய, உன்னுடைய, உங்களுடைய அப்படிங்கிறத எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்னுடைய அப்படிங்கிறத எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய அப்படின்னா மேரா, என்னுடைய அப்படின்னா மேரா. ஒரு பாய் சொன்னால் மேரா, ஒரு கேர்ள் சொன்னால் மேரி. மேரா கலம் அப்படின்னா என்னுடைய பேனா, மேரா அப்படின்னா என்னுடைய, கலம் அப்படின்னா பேனா, என்னுடைய பேனா. மேரி கலம் என்னுடைய பேனா, ஒரு கேர்ள் சொல்கிறா மேரி கலம். ஓகே, இந்த மேரா அப்படிங்கிறது பாய் சொன்னால் மேரா, கேர்ள் சொன்னால் மேரி, நிறையா பேர் சொன்னால், குரூப் ஆஃப் பீப்புளை சொன்னால் அது மேரே. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மேரா அப்படின்னா மேரா நாம் சக்தி ஹே, மேரா நாம் சக்தி ஹே அப்படின்னும். மேரா நாம் என்னுடைய, நாம்னா பெயர், சக்தி ஹே சக்தி. ஓகே, மேரி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு கேர்ள் சொல்கிறா மேரி அப்படின்னா ஒரு கேர்ள் சொல்லணும். மேரி மேஜ் பர் கை கிதாபேம் ஹை, மேரி மேஜ் பர் கை கிதாபேம் ஹை. என்னுடைய மேஜையில் நிறையா புஸ்தகங்கள்லாம் இருக்குது, என்னுடைய மேஜையில். மேரி மேஜ், மேரி மேஜ்னா என்னுடைய மேஜை, மேஜ் பர் மேஜையில், மேரி என்னுடைய, மேஜ் மேஜை, பர் மேஜையில், பர்னா மேஜையில், கை கைனா நிறையா, கைனா நிறையா, அதிகமான அளவு அப்படின்னு அர்த்தம். கிதாப், கிதாப்னா புத்தகம். நம்ம இங்கே கிதாப்பேம் அப்படிங்கிறோம். கிதாப்பேம்னா புத்தகங்கள், ப்ளூரல் ஃபார்ம், நிறையா இருக்குது. அங்கே புத்தகங்கள் நிறையா இருக்கிறதுனால அங்கே கிதாப்பேம் ஹைனா இருக்குது, கிதாப்பேம் ஹை. என்னுடைய மேஜையில் நிறையா புஸ்தகம் இருக்குது. மேரி மேஜ் பர் கை கிதாப்பேம் ஹை. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்முடையது, எங்களுடையது அப்படின்னு சொல்கிறது. நம்முடையது எங்களுடையதுன்னா ஹமாரா. ஓகே, ஹமாரா அப்படின்னா ஒரு பாய் சொன்னால் ஹமாரா, ஒரு கேர்ள் சொன்னால் ஹமாரி, நிறையா பேர் சொன்னாங்கன்னா ஹமாரே. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மோஸ்ட்லி நம்ம வந்து ஹமாரா தான் யூஸ் பண்ணுவோம், ஹமாரி மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஹமாரா யூஸ் பண்ணுறதுக்கு பாரத் ஹமாரா தேஷ் ஹை, பாரத் ஹமாரா தேஷ் ஹை அப்படின்னா பாரதம் வந்து எனது தேசம், பாரதம் எனது, இந்திய பாரதம் எனது தேசம். ஓகே, பாரத் ஹமாரா தேஷ் ஹை, இதில் ஹமாரா யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஹமாரி மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டேன். இப்போ ஹமாரே, ஹமாரே போவோம். ஹமாரேன்னா ஹமாரே கர்கே பாஸ் தாலப் ஹை, ஹமாரே கர்கே பாஸ் தாலப் ஹை அப்படின்னா ஹமாரி எங்களுடைய, கர்கே பாஸ் வீட்டு பக்கத்தில், வீட்டு பக்கத்தில், கர்கே பாஸ்னா பக்கத்தில், வீடு, கர்கே வீட்டுக்கு, கேங்கிறது இக்கு அப்படிங்கிற அர்த்தம், வீட்டுக்கு, பாஸ் பக்கத்தில், தாலப் ஹை, தாலப்னா குளம் இருக்குது. ஹமாரி கர்கே பாஸ் தாலப் ஹை, எங்களுடைய வீட்டு பக்கத்தில் குளம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உன்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு, இது உன்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா தும்ஹாரா. தும்ஹாரா கலம்னா உன்னுடைய பேனா இது. ஓகே, ஒரு பாயை பார்த்து தும்ஹாரா கலம்னா உன்னுடைய பேனா. அதே ஒரு கேர்ள் சொன்னால் தும்ஹாரி, அதே ஒரு கேர்ள் சொன்னால் தும்ஹாரி. நெக்ஸ்ட்டு நிறையா பேர் சொன்னால் அது வந்து தும்ஹாரே, நிறையா பேர் சொன்னால் அது தும்ஹாரே. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தும்ஹாராக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, தும்ஹாரா நாம் கியா ஹே, தும்ஹாரா நாம் கியா ஹே, தும்ஹாரானா உன்னுடைய, நாம் பெயர் என்ன, உன்னுடைய பெயர் என்ன. ஓகே, தும்ஹாரி அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா தும்ஹாரி புஸ்தக் தோ, தும்ஹாரி புஸ்தக் தோனா உன்னுடைய புஸ்தகத்தை கொடு, தும்ஹாரி புஸ்தக் தோ உன்னுடைய புஸ்தகத்தை கொடுன்னு ஒரு கேர்ளை பார்த்து சொல்கிறதுனால, ஓகே, அது கேர்ளை குறிக்கிறதுனால தான் அதை தும்ஹாரின்னு யூஸ் பண்ணுறோம். தும்ஹாரி புஸ்தக் தோ, தும்ஹாரி புஸ்தக் உன்னுடைய, தும்ஹாரி உன்னுடைய, புஸ்தக்கு புஸ்தகத்தை, தோ கொடு, தோனா கொடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு தும்ஹாரேக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். தும்ஹாரேக்கு தும்ஹாரே பாஸ் கித்தனை ரூபே ஹை, தும்ஹாரே பாஸ் கித்தனை ரூபே ஹை அப்படின்னா உன்னிடத்தில் எவ்வளோ ரூபா இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு தும்ஹாரே பாஸ் கித்தனை ரூபே ஹை, கித்தனை ரூபே எவ்வளவு ரூபாய் இருக்குது.
तुम्हारे पास कितने रुपये है, உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய அப்படின்னு சொல்லி மரியாதையாக சொல்கிறது வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய அப்படின்னு மரியாதையாக சொல்கிறது. உங்களுடைய அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி ஒரு பாய், அவங்களும் நம்மளோட வயதில் அதிகமானவங்களாக இருந்தால் ஆப்கா. அதே ஒரு லேடி வயதில் அதிகமானவங்களாக இருந்தால் ஆப்கி. அதே நிறையா பேர் இருக்காங்க, ஒரு குரூப்பே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆப்கே அப்படின்னு சொல்லி சொல்லணும், உங்களுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்கா, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வக் ஆப்கா கர் ஹே, வக் ஆப்கா கர் ஹே. மோஸ்ட்லி பேசுகிறப்ப வக்கு ஹை அதெல்லாம் வந்து பேச்சு வழக்கில் நம்ம இலக்கண பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டோம்ல. ஸோ வ ஆப்கா கர், வ ஆப்கா கர். ஹைலாம் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டோம், பேசுகிறதுல வந்து இலக்கணத்தை வந்து ரொம்ப கொண்டு வர மாட்டோம். ஸோ வ ஆப்கா கர், வ ஆப்கா கர் அப்படின்னா இது உங்களோட வீடு. நம்ம இப்போ தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு இதுதான் வீடுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ எப்படி சொல்லுவாங்க, வ ஆப்கா கர் ஹே. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், உங்கள் வீட்டில் என்ன உங்கள் பிள்ளைங்கள காணும், எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். நீங்கள் எப்படி கேட்பீங்க, ஆப்கி லடிக்கியாங். ஓகே, ஆப்கி லடிக்கியாங் கஹா ஹே, ஆப்கி லடிக்கியாங் கஹா ஹே அப்படின்னா உங்களோட மகள்லாம் எங்கே, மகள்லாம். லடிக்கி அப்படின்னா ஒரே ஒரு கேர்ளை குறிக்கிறது லடிக்கி, ஒரு சின்ன பிள்ளையை குறிக்கிறது லடிக்கி. லடிக்கியாம் அப்படின்னா நிறையா பேர், அதாவது 2 பிள்ளைங்க இருக்கலாம் ஒரு வேளை அவங்களுக்கு. ஸோ ஆப்கி லடிக்கியாம் கஹா ஹே, உங்களுடைய பிள்ளைங்கள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்கா பார்த்தாச்சு, ஆப்கி பார்த்தாச்சு. இப்போ ஆப்கே பார்க்க போகிறோம். ஆப்கேக்கு என்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோன்னா ஆப்கே பாப் क्या करते हैं, आपके பாப் क्या करते हैं. ஆப்கேனா உங்களுடைய தங்களுடைய அப்படின்னு அர்த்தம். பாப்னா அப்பா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இதை. பாப்னா அப்பா, क्या करते हैं என்ன செய்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. मेरा பாப் கிஷான் ஹே, मेरा பாப் கிஷான் ஹே. கிஷான்னா விவசாயி, என்னுடைய தந்தை பாப் கிஷான் ஹே விவசாயி. ஒருவேளை இன்ஜினியராக இருந்தால் मेरा பாப் அபியந்தா ஹே, मेरा பாப் அபியந்தா ஹே. அபியந்தானா இன்ஜினியர், मेरा பாப் அபியந்தா ஹே. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஹிந்தியில் இது என்னுடையது, இது உன்னுடையது, இது உங்களுடையது அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் எப்படி பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுற வேர்ட்ஸை வந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் வந்து 20 வரைக்கும் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 21லேருந்து 30 வரைக்கும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 21 அப்படிங்கிறதுக்கு இக்கீஸ், 22 அப்படிங்கிறதுக்கு பாயிஸ், 23னா தேயிஸ், 24 சௌப்பீஸ், 25 பச்சீஸ், 26 छब्बीस, 27 सत्ताईस, 28 अट्ठाईस, 29 29, 30 30. 21 அப்படின்னா 21, 22னா 22, 23னா 23, 24னா 24, 25னா 25, 26னா 26, 27னா 27, 28னா 28, 29னா 29, 30னா 30. ஓகே, 21லேருந்து 30 வரைக்கும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 31லேருந்து 40 வரைக்கும் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.